அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னை இந்த ஃபீல்டில் வச்சுருக்கானே இந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. கடந்த ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம்தான். இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னன்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்றாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் அதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே, இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும், யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னன்னா, பழமையும் புதுமையும், சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் எம்எஸ் விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன், யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல்ட். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் இந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல், நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது, that is the sign of a good director, getting inputs from everyone. You got a good producer புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஒரு பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்பில் பி லைக் அன் எஸ்பி முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்களில். ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். And it's not easy. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 years we have been working on this picture. எனக்கு இது தெரியும், பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர் நீங்கள்லாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி. அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்கு. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்தில் டெஃபினட்டா கண்டென்ட் இருக்கு. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர், எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடன் ஜாஸ்தி இதுவாகலை. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பராக இது பாருங்க, இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிற விதத்தில் யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இது குவாலிட்டியில் ஓடும் நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இல்லை. இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, எம்எஸ் தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போகிறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் him well.
give it a good opening. I was happy working for it. எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னன்னா, பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா. சிவாஜின்னு சொல்லிட்டா இதை வச்சு என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். You will like it. Let me assure you, I liked the movie. You will like it. Give them a good opening. Thank you. Thank you.